30 வெள்ளி நாணயங்கள் அப்படியே பையிலேயே இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? மனித வரலாற்றின் மிகவும் பிரபலமான முத்தங்களில் ஒன்று நடந்திருக்கவே இல்லையென்றால் என்ன? அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு மாற்று காலக்கோட்டில் பயணித்து ஒரு கேள்வியைக் கேட்கப் போகிறோம். யூதா இயேசுவைக் காட்டிக் கொடுத்திருக்காவிட்டால் என்ன? இது வெறும் வரலாற்றுப் பயிற்சி மட்டுமல்ல. ஒரு தனி முடிவு இந்த உலகத்தை எப்படி அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றியிருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி இது. தயாராக இருங்கள், ஏனென்றால் இந்த கதையின் முடிவு உங்களை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தலாம். முதலில் என்ன நடந்தது என்று சுருக்கமாக பார்ப்போம். எருசலேம் பாஸ்கா பண்டிகை. நகரம் முழுவதும் பதற்றம் சூழ்ந்திருந்தது. ரோம அதிகாரிகள் ஒரு கலகத்திற்கு அஞ்சினர். யூத பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை தங்கள் அதிகாரத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக கருதினர். இயேசு தன் நாட்கள் எண்ணப்பட்டவை என்பதை அறிந்திருந்தார். இதற்கெல்லாம் நடுவில் 12 சீடர்களில் ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத்து தன் குருவை அதிகாரிகளிடம் காட்டிக் கொடுக்க ஒப்புக்கொண்டார். இதுதான் நம் கதையின் தொடக்கப் புள்ளி. இப்போது நாம் அதை மாற்றிப் பார்ப்போம். இப்போது இந்த காட்சியை மனக்கண்முன் கொண்டு வாருங்கள். அந்தி மையங்கும் வரை அங்கே இயேசு தனது சீடர்களுடன் கடைசி இரவு உணவு நடக்கிறது. சீடர்கள் மேசையை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அந்த அறை முழுவதும் ஒருவிதமான கனத்த பதற்றம் வியாபித்திருக்கிறது. இயேசு தன் சீடர்களை பார்த்து, உண்மையாகவே சொல்கிறேன், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று அந்த அதிர்ச்சியூட்டும் வார்த்தைகளைச் சொல்கிறார். நாம் அறிந்த வழக்கமான கதையில் இதன் பிறகு யூதாஸ் கிளம்பி தன் துரோகச் செயலை நிறைவேற்றச் செல்கிறான். ஆனால் இங்கே நிலைமை முற்றிலும் மாறுபடுகிறது. இந்த நொடியில் யூதாஸின் மனதில் ஏதோ ஒன்று நொறுங்குகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். குருவின் வார்த்தைகள் அவனது இதயத்தை மின்னல் தாக்கியது போல பிளக்கின்றன. அவன் சட்டை பையில் கனக்கும் அந்த 30 வெள்ளிக்காசுகள் திடீரென எந்த மதிப்பையும் இழக்கின்றன. அவை ஒரு சேவைக்கான கூலியிலிருந்து நிரந்தர சாபத்திற்கான விலையாக மாறிவிடுகின்றன. அவன் இயேசுவின் முகத்தை பார்க்கிறான். அங்கே கோபம் இல்லை, மாறாக அளவற்ற துயரம் நிரம்பியிருக்கிறது. அவனால் செய்ய முடியவில்லை, அதைச் செய்யவே முடியவில்லை. அவன் அங்கேயே அமர்ந்திருக்கிறான். எழுந்து இருளிற்குள் சென்று விடவில்லை. தான் செய்ய இருந்த செயலால் ஏற்பட்ட பயங்கரத்தில் உறைந்து போய் அவன் வெறுமனே அமர்ந்திருக்கிறான். இந்த நொடியிலிருந்து மனித குலத்தின் ஒட்டுமொத்த வரலாறும் முற்றிலும் வேறு ஒரு பாதையில் பயணிக்கிறது. அடுத்து என்ன நடக்கிறது? கெத்செமனே தோட்டத்தில் ஒரு இரவு. வழக்கமான காட்சிகள் அரங்கேறுகின்றன. இயேசு மரண வேதனையில் ஜெபிக்கிறார். சீடர்களோ உறக்கத்துடன் போராடி இறுதியில் தூக்கத்திடம் தோற்றுப்போகிறார்கள். தம்மை பிடிக்க வருவார்கள் என்று அவர் அறிவார். அவர் காத்திருக்கிறார். அவர் தயாராக இருக்கிறார். ஒவ்வொரு ஒலிவ மர நிழலிலும் எந்த நேரத்திலும் தீப்பந்தங்களுடன் படைவீரர்கள் தோன்றுவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அந்த நிழல்கள் வெறுமனே நிழல்களாகவே இருந்தன. நிமிடங்கள் மணிகளாக மாறின. யாரும் வரவில்லை. இரவின் மறைவில் அமைதியாக கைது செய்ய வரவிருந்த ஆலயக் காவலர்களும் ரோமப் படைவீரர்களும் தங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒருவரை பெறவில்லை. யூதாஸ் வரவில்லை. அப்படியென்றால் இருளில் இயேசுவை அடையாளம் காட்ட வேண்டிய அந்த பிரபலமான முத்தம் நடக்கவே இல்லை. அது வரலாற்றிலிருந்து அழிக்கப்பட்டது. அந்த இரவு இறுக்கமான அழுத்தமான மௌனத்தில் கழிந்தது. எதிர்பார்த்த புயல் வரவே இல்லை. எருசலேமின் மீது முதல் சூரிய கதிர்கள் விழுந்தபோது இயேசுவும் அவரது சீடர்களும் இன்னும் அந்த தோட்டத்திலேயே இருந்தனர். அவர்கள் சுதந்திரமாக இருந்தனர், ஆனால் முழு குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தனர். காலை புலர்ந்தது. அது நிம்மதியை தரவில்லை, மாறாக எண்ணற்ற கேள்விகளையே எழுப்பியது. சீடர்கள் கண்விழித்த போது இயேசு பாதுகாப்பாக இருப்பதைக் கண்டனர். இரவு முழுவதும் இருந்த பயம் இப்போது குழப்பமாக மாறியிருந்தது. நேற்று வாளுடன் சண்டையிடத் தயாராக இருந்த பேதுரு திகைப்புடன் தனது குருவை பார்த்தான். அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள், ஆனால் இதன் அர்த்தம் என்ன? ஏன் அவர்களை தேடி யாரும் வரவில்லை? அடுத்து என்ன நடக்கும் என்ற சொல்லப்படாத கேள்வி காற்றில் தொக்கி நின்றது. அதே நேரத்தில் ஆலயத்தின் ஆடம்பரமான கூடங்களில் கோபம் கொதித்தெழுந்தது. பிரதான ஆசாரியர்களான அன்னா மற்றும் காய்பாவின் திட்டம் படுதோல்வி அடைந்தது. யூதா வரவில்லை. அவர்களின் உளவாளி அவர்களை கைவிட்டான். இரவில் சாட்சிகள் இல்லாமலும் சத்தமில்லாமலும் இந்த கிளர்ச்சியாளனை அமைதியாக கைது செய்யும் திட்டம் ஒன்றுமில்லாமல் போனது. திடீர் நடவடிக்கைக்கான வாய்ப்பு பறிபோனது. இப்போது இயேசுவை கைது செய்ய அவர்கள் பெரும் அபாயத்தை எதிர்கொள்ள வேண்டும்.
யாத்ரீகர்களால் நிரம்பி வழியும் முழு எருசலேம் நகரத்தின் கண்முன்னே அவர்களின் அடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பிரதான ஆசாரியர்களுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. பகலில் இயேசுவை கைது செய்வது வெடிமருந்து கிடங்கில் வைக்கோல் போருக்கு தீ வைப்பதற்கு ஒப்பாகும். நகரம் முழுவதும் ஆயிரக்கணக்கான அவரது ஆதரவாளர்களாலும் அனுதாபிகளாலும் நிரம்பியுள்ளது. வெளிப்படையாக அவரை கைது செய்ய எந்த ஒரு முயற்சியும், அதிலும் குறிப்பாக பரிசுத்த பஸ்கா பண்டிகையின் போது ஒரு நேரடி அவமரியாதையாக கருதப்பட்டு பெரும் கலவரத்தை தூண்டியிருக்கும். நேற்று வரை ஓசன்னா என்று முழக்கமிட்ட அதே கூட்டம் எளிதாக அவரது பாதுகாப்பிற்காக களமிறங்கியிருக்கும். யூதேயாவில் ஒரு கலவரம் என்பது பிரதான ஆசாரியர்கள் மட்டுமல்ல, ரோம ஆளுநர் பொந்தியு பிலாத்துவும் கடைசி வரை விரும்பாத ஒரு விஷயமாகும். ரோமை பொறுத்தவரை எந்த ஒரு மக்கள் கிளர்ச்சியும் காளைக்குச் செந்நிற துணி காட்டுவது போன்றது. தனது கொடூரத்தன்மைக்கு பெயர் பெற்ற பிலாத்து யார் சரி யார் தவறு என்று பாராமல் அத்தகைய கிளர்ச்சியை இரத்தத்தில் மூழ்கடித்திருப்பான். பிரதான ஆசாரியர்கள் இதை மிக நன்றாக புரிந்து கொண்டிருந்தனர். ஆபத்து மிக அதிகமாக இருந்தது. அமைதியாகவும் விரைவாகவும் இந்த காரியத்தை முடிப்பதற்கான ஒரே வாய்ப்பை அவர்கள் நழுவ விட்டனர். இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஆபத்து இன்னும் நீங்கவில்லை என்பதை உணர்ந்தனர். அது வெறும் தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டிருந்தது. பிரதான ஆசாரியர்கள் அவர்களை சும்மா விடமாட்டார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இப்போது இயேசு அதிகாரப்பூர்வமாக தேடப்படும் நபர். எருசலேமில் தங்கள் எதிரிகளின் அதிகார மையத்தில் இருப்பது உயிருக்கு ஆபத்தானதாக மாறியது. மிகவும் நியாயமான தீர்வு மறைந்து விடுவதுதான். நகரத்தை விட்டு வெளியேறி யூதேயா அல்லது கலிலேயாவின் கிராமப்புறங்களில் மறைந்து கொள்வது. அங்கே அவருக்கு ஏராளமான ஆதரவாளர்கள் இருந்தனர். அவரை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருந்திருக்கும். அவரது ஊழிய பணி நின்றுவிடவில்லை, ஆனால் அது முற்றிலும் புதிய வடிவம் பெறுகிறது. ஒரு பொது போதகராக இருந்தவர் இப்போது ஒரு இரகசிய இயக்கத்தின் தலைவராக மாறுகிறார். அவரும் அவருடைய அப்போஸ்தலர்களும் இப்போது தலைமறைவானவர்கள். அவர்கள் கிராமம் கிராமமாகச் சென்று அதிகாரிகளிடமிருந்து மறைந்து இரகசியமாக பிரசங்கிக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை ஆலய காவலர்களுடனும் ரோம ஒற்றர்களுடனும் ஒரு தொடர்ச்சியான பூனை எலி விளையாட்டாக மாறிவிட்டது. மறைந்திருந்து தொடர்ச்சியான ஆபத்தில் வாழ்ந்த இத்தகைய வாழ்க்கை இயேசுவின் போதனைகளை நிச்சயம் பாதிக்காமல் இருந்திருக்க முடியாது. அவரது பிரசங்கங்களின் முக்கியத்துவம் மாறத் தொடங்கியது. வரவிருக்கும் தியாகம், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றிய பேச்சுக்கள் இப்போது பொருத்தமற்றதாகிவிட்டதால் வேறு புதிய தலைப்புகள் முன்னுக்கு வந்தன. அவர் இங்கேயே பூமியிலேயே தேவனுடைய இராஜ்யத்தைப் பற்றி மேலும் மேலும் பேசினார். அவரது வார்த்தைகள் கூர்மையாகவும் அரசியல் தன்மை கொண்டவையாகவும் மாறின. அதிகாரிகளின் ஊழல், ரோம ஆட்சியின் அநீதி, பிரதான ஆசாரியர்களின் பாசாங்குத்தனம் ஆகியவற்றை அவர் கண்டனம் செய்தார். அன்பு மற்றும் கருணை பற்றிய அவரது போதனை மறைந்து போகாவிட்டாலும் அது ஒரு தீவிர சமூக பரிமாணத்தை பெற்றது. இது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையின் செய்தியாகவும் அதிகாரம் படைத்தவர்களுக்கு நேரடி சவாலாகவும் அமைந்தது. சீஷருக்குரியதை சீஷருக்கு கொடுங்கள் என்ற கருத்து இப்போது முற்றிலும் மாறுபட்ட தொனியிலும் எள்ளல் மற்றும் கீழ்ப்படியாமையின் சாயலுடனும் ஒலிக்கக்கூடும். இயேசு அரச அதிகாரிகளிடமிருந்து எவ்வளவு காலம் மறைந்திருந்தாரோ அவ்வளவுக்கவ்வளவு அவரை பற்றிய கதைகளும் புகழும் பெருகின. அவர் வெறுமனே ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, உண்மையான மக்கள் நாயகனாக உருவெடுத்தார். ஸ்னெட்ரியன் சபைக்கும் வலிமை வாய்ந்த ரோமப் பேரரசுக்கும் சவால் விடுத்து பிடிபடாமல் தப்பித்திருந்த ஒரு மனிதர் அவர். அவர் இரகசியமாக தங்கிய ஒவ்வொரு கிராமமும் எதிர்ப்பின் களமாக மாறியது. அவரை பற்றி பாடல்கள் இயற்றப்பட்டன. அவரது வீர தீரக் கதைகள் மெருகூட்டப்பட்டு நம்ப முடியாத விவரங்கள் சேர்க்கப்பட்டு வாய்மொழியாக பரவின. அவரது செல்வாக்கு அதிவேகமாக பெருகியது. ரோம நுகத்தடியிலிருந்து விடுதலை பெற ஏங்கிய ஆயிரக்கணக்கான எளிய யூதர்களுக்கு இயேசு நம்பிக்கையின் ஒரு உயிருள்ள அடையாளமாக திகழ்ந்தார். அவர் ஆன்மீக ரீதியிலான ஒரு மேசியா மட்டுமல்ல, பலர் நம்பியபடி ஒரு கிளர்ச்சியை வழிநடத்தி இஸ்ரேலுக்கு அதன் பழைய புகழை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சாத்தியமான மேசியா தலைவராகவும் பார்க்கப்பட்டார். அவரை பற்றிய புனைவுகள் அதிகரித்தன. அவர் அதிருப்தியாளர்கள் அனைவருக்கும் ஒரு அடையாளச் சின்னமாகவும் போராட்டத்தின் கொடியாகவும் மாறினார். ததந்தமாம் இப்படிப்பட்ட ஒரு நிலை ரோமர்களின் கவனத்திலிருந்து தப்பவில்லை. பொந்தியு பிலாத்து மற்றும் ரோமானிய நிர்வாகத்தை பொறுத்தவரை
இயேசு ஒரு தெளிவற்ற மதத் தலைவர் என்ற நிலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் அச்சுறுத்தலாகவே மாறிவிட்டிருந்தார். மோசேயின் சட்ட விதிகள் மற்றும் ஆலயச் சடங்குகள் குறித்த விவாதங்கள் யூதர்களின் உள் விஷயமாக இருந்ததால் அது ஒரு புறம். ஆனால் ரோமானியர்களுக்கு எதிராக மக்களின் கீழ்ப்படியாமைக்குச் சின்னமாக மாறும் ஒரு நபர் சுற்றி மக்கள் கூட்டம் கூடி சட்டபூர்வமான அதிகாரிகளிடமிருந்து தலைமறைவாகும் ஒருவன் முற்றிலும் வேறுபட்ட பிரச்சினை. பேரரசின் பார்வையில் இது வெறுமனே கலகத்தை தூண்டுவதாகும். இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ரோமின் பதில் எப்போதும் ஒரே மாதிரியாகவும் மிகக் கடுமையானதாகவும் இரக்கமற்றதாகவும் இருக்கும். இயேசுவின் பிரச்சனை இனிமேல் பிரதான ஆசாரியர்களின் தலைவலியாக இருக்கவில்லை. அது இப்பொழுது நேரடியாக சக்கரவர்த்தி திபேரியுஸின் தனிப்பட்ட கவலையாக மாறியது. அதனை ஆலயக் காவலர்களால் அல்லாமல் ரோமானிய படைகளின் வலிமையால் மட்டுமே தீர்க்க வேண்டியிருந்தது. இயேசுவைத் தேடும் பணி இப்போது முற்றிலும் புதிய கட்டத்தை அடைந்துள்ளது. இது இனி ஒரு இரகசிய நடவடிக்கை அல்ல, மாறாக ஒரு பெரும் இராணுவ நடவடிக்கையாக மாறியுள்ளது. ரோம் தனது சிறந்த படைகளை அவரை தேடுவதற்காக களமிறக்கியுள்ளது. யூதேயா மற்றும் கலிலேயா முழுவதும் ரோமானிய படைகள் கிராமங்களை சல்லடை போட்டுத் தேடி உள்ளூர் மக்களை விசாரித்து அலைந்து திரிகின்றன. இயேசு மற்றும் அவரது சீடர்களின் இருப்பிடம் பற்றிய தகவல்களுக்கு ஒரு பெரிய வெகுமதி அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சூழ்நிலை உச்சக்கட்ட பதட்டத்தை அடைந்துள்ளது. தப்பியோடியவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் எவரும் தங்கள் சுதந்திரத்தை மட்டுமல்ல, தங்கள் முழு குடும்பத்தின் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கிறார். ரோமானியர்கள் தங்கள் வழக்கமான பாணியில் செயல்படுவார்கள். பகிரங்க சவுக்கடி, பிணைக் கைதிகளை கைது செய்தல், அச்சுறுத்துவதற்காக ஒரு சில கிராமங்களை எரிப்பதும் கூட சாத்தியமே. இயேசுவை பிடிப்பது அவர்களுக்கு ஒரு கௌரவப் பிரச்சனையாகவும் அரசு பாதுகாப்பிற்காகவும் மாறியது. இத்தகைய முழுமையான தேடுதல் வேட்டையில் ஒரு கட்டத்தில் யாரோ ஒருவர் தாக்குப்பிடிக்க முடியாமல் போயிருப்பார். யாரோ ஒருவர் காட்டிக் கொடுத்திருப்பார். ஆனால் இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு துரோகமாக இருந்திருக்கும். 30 வெள்ளிக்காசுகளுக்காக அல்ல, தங்கள் உயிருக்கு பயந்து செய்யப்பட்டதாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் இயேசுவை பின்பற்றுவோரின் இயக்கம்தானே ஒரு புதிய வடிவத்தை எடுக்கிறது. ஆன்மீக குருவின் போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்த வெறும் சீடர்கள் கூட்டமாக இருந்த நிலை மாறி அது ஒரு உண்மையான இரகசிய இயக்கமாக உருவெடுக்கிறது. இது மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் கட்டுப்பாடு மிக்கதாகவும் தெளிவான அதிகாரப் படிநிலைகளை கொண்டதாகவும் மாறுகிறது. தங்களுக்கென தனி தூதுவர்கள், இரகசிய மறைவிடங்கள், ஆபத்துகளைப் பற்றி எச்சரிக்கும் முறைமைகளும் உருவாகின்றன. தீவிரமான பேதுரு அல்லது மீனவ சகோதரர்கள் போன்ற சீடர்கள் வெறும் பின்தொடர்பவர்களாக இருந்த நிலை மாறி குருவின் பாதுகாப்பிற்கும் களத்தில் உள்ள செயல்களை ஒருங்கிணைப்பதற்கும் பொறுப்பான தளபதிகளாக மாறுகிறார்கள். தற்போது அவர்களின் பிரதான குறிக்கோள் உயிர்வாழ்தல்தான். மத ரீதியான விவாதங்களுக்கு பதிலாக இரகசிய சதித்திட்டங்கள் குறித்த விஷயங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவர்களின் செயல்பாடுகள் புதிதாக உருவாகி வரும் ஒரு உலகளாவிய மதத்தின் சாயலை கொண்டிராமல் கெரில்லா இயக்கம் அல்லது புரட்சிகர குழுவை ஒத்திருக்கின்றன. தேவராஜ்யத்தின் இலட்சியங்களை இப்போது வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் செயலிலும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நாம் இப்போது அறிந்த கிறிஸ்தவத்தை கற்பனை செய்ய முடியாத ஒருவரை பற்றி இப்போது பேசுவோம். அப்போஸ்தலன் பவுல். நமது வழக்கமான வரலாற்றின்படி தர்சு பட்டணத்து சவுல் கிறிஸ்தவர்களை மிகவும் தீவிரமாக துன்புறுத்தி வந்தார். ஆனால் தமஸ்கு செல்லும் வழியில் உயிர்த்த இயேசு கிறிஸ்து அவருக்கு காட்சியளித்தார். அந்த காட்சி அவரது வாழ்க்கையையே முற்றிலும் புரட்டி போட்டது. அவர் ரோமானிய பேரரசு முழுவதும் புதிய விசுவாசத்தை பரப்பிய மிகச்சிறந்த மிஷனரியாக மாறினார். ஆனால் நமது மாற்று காலக்கோட்டில் இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை. அவர் உயிர் தெழவும் இல்லை. அப்படியென்றால் தமஸ்கு செல்லும் வழியில் நடந்த அந்த அதிசயக் காட்சி நிகழ்ந்திருக்கவே முடியாது. அப்படியானால் சவுல் சவுலாகவே ஒரு வைராக்கியமுள்ள பரிசேயராகவே இருந்திருப்பார். இயேசுவையும் அவரது சீடர்களையும் அவர் ஆபத்தான கலவரக்காரர்களாகவும் மதவெறியர்களாகவும் கருதியிருப்பார். அவர் அதே தீவிரத்துடன் அவர்களின் இரகசிய குழுக்களைத் தொடர்ந்து துன்புறுத்தியிருப்பார். புதிய ஏற்பாட்டின் பெரும் பகுதியை எழுதிய மாபெரும் அப்போஸ்தலன் பவுல் என்ற ஒருவரே இருந்திருக்க மாட்டார். நாம் இப்போது இந்த கதையின் மிக முக்கியமான மையப் பகுதிக்கு வருகிறோம். யூதாவின் துரோகம் இல்லை என்றால் இயேசு கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார். கைது இல்லை என்றால்
பிலாத்துவின் விசாரணை நடந்திருக்காது. விசாரணை இல்லாமல் கல்வாரியில் சிலுவையில் அறையப்படுதலும் நடந்திருக்காது. கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையமான இந்த நிகழ்வு வரலாற்றிலிருந்து வெறுமனே அகற்றப்பட்டிருக்கும். கிறிஸ்துவின் பாடுகள், சிலுவையில் அவர் பட்ட வேதனைகள், அவரது கடைசி வார்த்தைகள், இவையெல்லாம் ஒருபோதும் நிகழ்ந்திருக்காது. சிலுவையில் அறையப்படுதல் இல்லை என்றால் கிறிஸ்தவத்தின் முழு கட்டமைப்பையும் தாங்கி நிற்கும் மிக முக்கியமான அற்புதம் இருந்திருக்காது. உயிர்த்தெழுதலே இல்லை. இயேசு மரணத்தை வென்றிருக்க மாட்டார், ஏனெனில் அவர் அத்தகைய ஒரு மரணத்தை சந்தித்திருக்க மாட்டார். அவர் ரோமர்களுடனான ஒரு சண்டையில் இறந்திருக்கலாம், அல்லது நாடு கடத்தப்பட்டு முதுமையால் இறந்திருக்கலாம். ஆனால் அவரது தெய்வீகத் தன்மையை லட்சக்கணக்கான மக்களுக்கு உணர்த்திய அந்த அற்புதம் நடந்திருக்காது. இந்த அற்புதம் இல்லாமல் முழு வரலாறும் முற்றிலும் வேறு பாதையில் சென்றிருக்கும். உயிர்த்தெழுதல் இல்லாதது வெறும் ஒரு நிகழ்வை மட்டுமல்ல, அது மொத்த இறையியலையும் நம்பிக்கையின் சாராம்சத்தையுமே அடியோடு மாற்றியமைக்கிறது. கிறிஸ்தவத்தில் கிறிஸ்துவின் ஈடு செய்யும் பலியில் நம்பிக்கை வைப்பதன் மூலம் ஆன்ம மீட்பு சாத்தியமாகிறது. மனிதகுலத்தின் பாவங்களுக்காக அவர் மரித்தார், மேலும் அவரது உயிர்த்தெழுதல் நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கையை அளித்தது. ஆனால் நாம் இப்போது இருக்கும் யதார்த்தத்தில் எந்தவொரு ஈடு செய்யும் பலியும் இல்லை. அப்படியானால் நம்பிக்கையை எதன் அடிப்படையில் கட்டியெழுப்புவது? மீட்பின் கோட்பாடு முற்றிலுமாக மாறுகிறது. அது ஒரு அற்புதத்தின் மீதான நம்பிக்கையால் அல்ல, மாறாக இயேசுவின் ஒழுக்க போதனைகளை பின்பற்றுவதன் மூலமே அடையப்படுகிறது. நீதியான வாழ்க்கை, அயலாரை நேசிப்பது, கட்டளைகளை கடைப்பிடிப்பது, இவைதான் பிரதானமாகின்றன. நம்பிக்கை ஒரு அமானுஷ்ய வெளிப்பாட்டிலிருந்து ஒரு ஒழுக்க அமைப்பாக, நல்ல வாழ்க்கைக்கான ஒரு வகையான விதிக்கோவையாக மாறுகிறது. இது ஒரு தத்துவத்தைப் போல, உதாரணமாக ஸ்தோயிக்கவாதம், ஸ்டோய்சிசம், அல்லது யூத மதத்தின் மற்றொரு பிரிவைப் போல ஆகிறது. ஆனால் தெய்வீகத் தலையீட்டை அடிப்படையாகக் கொண்ட உலகளாவிய மதத்தைப் போல அல்ல. சின்னங்களைப் பற்றி சற்று சிந்தித்துப் பார்ப்போம். எந்த ஒரு சித்தாந்தத்திற்கும் அல்லது மதத்திற்கும் சின்னங்கள் அளப்பரிய முக்கியத்துவம் வாய்ந்தவை. இன்று சிலுவை உலகிலேயே மிகவும் அடையாளம் காணக்கூடிய சின்னமாகும். அது கோவில்களில், வீடுகளில், பில்லியன் கணக்கான மக்களின் கழுத்துக்களில் என எங்கும் வியாபித்துள்ளது. அது தியாகத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவூட்டுகிறது. ஆனால் சிலுவையில் அறையப்படுதல் இல்லாத ஒரு உலகில் சிலுவை ஒரு கொடூரமான ரோமானிய மரண தண்டனை கருவியாக மட்டுமே இருந்திருக்கும். எந்த புனிதமான பொருளையும் கொண்டிருக்காது. ஒரு புதிய போதனை எந்தச் சின்னத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும்? ஒருவேளை அது மீன், இக்திஸாக இருந்திருக்கலாம். இது இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரன், இரட்சகர் என்று பொருள்படும் ஒரு ஆரம்பகால கிறிஸ்தவ சுருக்கெழுத்தாகும், அல்லது ஆட்டைத் தோளில் சுமந்து செல்லும் ஒரு நல்ல மேய்ப்பனின் உருவம், அல்லது கோதுமை கதிர்களும் திராட்சை குலைகளும் இறுதி இராப்போஜனத்தின் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் குறிக்கும் வகையில். எப்படி இருந்தாலும் அது மரணத்தின் சின்னம் அல்ல, வாழ்க்கையின் சின்னமாகவே இருந்திருக்கும். அப்போது அந்த மதத்தின் ஒட்டுமொத்த ஆற்றலும் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்திருக்கும். அத்தகைய ஒரு போதனை உலகெங்கிலும் எப்படி பரவி இருக்கும்? மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த ஒரு கடவுளைப் பற்றிய கதை மரண பயத்திலும் குழப்பத்திலும் வாழ்ந்த ரோமானிய பேரரசின் மக்களுக்கு நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் இருந்தது. ஆம், இதை ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு அம்சம் என்று கூட கூறலாம். ஆனால் யூதேயாவின் மலைகளில் எங்கோ மறைந்திருக்கும் ஒரு ஞானமிக்க புரட்சிக்கார ஆசிரியரைப் பற்றிய கதையோ? அது சுவாரஸ்யமானதாக இருக்கலாம், ஆனால் பிரிட்டன் முதல் பெர்ஷியா வரை மில்லியன் கணக்கான மக்களின் மனதை கவர்ந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு மையமான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமில்லாமல் இயேசுவின் போதனை பெரும்பாலும் ஒரு உள்ளூர் நிகழ்வாகவே முடிந்திருக்கும். இது யூத மதத்திற்குள் ஒரு செல்வாக்கு மிக்க பிரிவாகவோ அல்லது சில நூற்றாண்டுகள் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றாகவோ இருந்திருக்கலாம். ஆனால் யூதேயாவின் எல்லைகளைத் தாண்டிச் சென்று ஒரு உலக மதமாக மாறக்கூடிய அந்த வெடிக்கும் சக்தி அதற்கு இருந்திருக்காது. அவரது செய்தி மிக உலகாயத்தமாகவே இருந்திருக்கும். இப்போது 3 நூற்றாண்டுகள் முன்னோக்கிச் செல்வோம். நம் வரலாற்றின்படி மாமன்னர் கான்ஸ்டன்டைன் ஒரு தீர்க்கமான போருக்கு முன்னர் வானில் ஒரு அறிகுறியைக் காண்கிறார். அது ஒரு சிலுவை மற்றும் இதன் மூலம் வெற்றி பெறுவாய் என்ற வாசகம். அவர் போரில் வெற்றி பெற்று கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதை ரோமானிய பேரரசின் அரசு மதமாக்குகிறார். இது மேற்குலக நாகரிகத்தின் போக்கை என்றென்றைக்கும் மாற்றியமைக்கிறது.
ஆனால் நம்முடைய மாற்று யதார்த்தத்தில் சிலுவை ஒரு புனிதச் சின்னமாக இல்லை. இயேசுவின் மீதான நம்பிக்கை ஒருவேளை பேரரசு முழுவதும் பரவிய ஒரு மாபெரும் சக்தியாக இல்லாமல் ஒரு சிறிய யூத மதப் பிரிவாகவே இருந்திருக்கும். அப்படியானால் கான்ஸ்டன்டைன் எந்த வகையான அறிகுறியைக் கண்டிருப்பார்? ஒருவேளை ஜூபிடரின் கழுகையா அல்லது ஒன்றுமே இல்லையா? மிகவும் பெரும்பாலும் அவர் சூரியக் கடவுளை வழிபடும் ஒரு புறமதத்தவராகவே தொடர்ந்திருப்பார். அப்படியானால் ரோமானியப் பேரரசு ஒருபோதும் கிறிஸ்தவ நாடாகியிருக்காது. அது ஒரு புறமதப் பேரரசாகவே தொடர்ந்து ஐரோப்பாவின் அடுத்தடுத்த வரலாறு முற்றிலும் வேறு விதமாக அமைந்திருக்கும். இறுதியாக யூதாஸ் விஷயத்திற்கே திரும்புவோம். இந்த உலகில் அவனது விதி என்னவாக இருந்திருக்கும்? வழக்கமான கதையின்படி மனசாட்சி உறுத்தலைத் தாங்க முடியாமல் அவன் 30 வெள்ளிக் காசுகளை திருப்பிக் கொடுத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்கிறான். அவனது பெயர் துரோகத்தின் மறுபெயராக மாறிவிடுகிறது. ஆனால் நமது இந்த காலக்கோட்டில் அவன் அந்த கொடிய செயலைச் செய்யவில்லை. ஆம், அவன் விளிம்பில் இருந்தான். அவன் பணத்தை எடுத்துக்கொண்டான், அந்தச் சதித்திட்டத்திற்கும் சம்மதித்தான். ஆனால் கடைசி நேரத்தில் அவன் பின்வாங்கினான். இந்த உண்மை அவனுக்குள் இருந்திருக்க அவன் எப்படி வாழ்ந்திருப்பான்? பெரும்பாலும் வாழ்க்கை முழுவதும் அவனை வெட்கமும் தான் எவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்குப் போக இருந்தோம் என்ற உணர்வும் துரத்தியிருக்கும். ஒருவேளை அவன் செய்த செயலுக்காக மட்டுமல்லாமல் அந்த தீய எண்ணத்திற்கு கூட பிராயச்சித்தம் தேடும் முயற்சியில் மிகவும் பக்திமிக்க விசுவாசமான சீடனாக மாறியிருப்பான். வரலாற்றில் அவன் ஒரு துரோகியாக அல்லாமல் கடைசி நேரத்தில் சரியான முடிவை எடுத்த ஒரு மனிதனாகவே நிலைத்திருப்பான். ஒரு சோகமான, சிக்கலான, ஆனால் சபிக்கப்படாத உருவமாக முற்கால கிறிஸ்தவத்தை வடிவமைத்த மற்றொரு முக்கியமான கருத்தாக்கம், அதாவது தியாக மரணம் பற்றி இப்போது பார்ப்போம். நம்பிக்கைக்காக இயேசு தன் விருப்பப்படி துன்பங்களையும் மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார். இது அவருடைய சீடர்களுக்கு ஒரு வலிமையான எடுத்துக்காட்டாக அமைந்தது. அவருடைய தியாகத்தால் உந்தப்பட்டு ஆயிரக்கணக்கான முற்கால கிறிஸ்தவர்கள் அரங்குகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் மரண தண்டனைகளுக்கும் சென்றனர். தியாக மரணம் என்பது நம்பிக்கையின் மிக உயர்ந்த செயல் என்றும் பரலோக ராஜ்யத்திற்கு நேரடியான பாதை என்றும் கருதப்பட்டது. ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட இந்த காட்சியில இயேசு ஒரு தியாகி அல்ல. அவர் உயிர் பிழைத்தவர், தப்பி ஓடியவர், எதிர்ப்பின் தலைவர். அவருடைய உதாரணம் நம்பிக்கைக்காக எப்படி இறப்பது என்பதை கற்றுத்தரவில்லை, மாறாக நம்பிக்கைக்காக எப்படி உயிர் பிழைப்பது என்பதை கற்றுத்தருகிறது. இது இந்த இயக்கத்தின் நெறிமுறையை முழுவதுமாக மாற்றுகிறது. சுய தியாகத்திற்கான விருப்பத்திற்கு பதிலாக மிகுந்த எச்சரிக்கை, இரகசியத்தன்மை, எதிரியை ஏமாற்றும் திறமை ஆகியவை முன்னுக்கு வருகின்றன. முற்கால திருச்சபையின் மன உறுதியை வலுப்படுத்த மிகவும் அவசியமான தியாகிகளின் வழிபாடு என்பது உருவாகியிருக்காது. அறிவியலுக்கும் தத்துவத்திற்கும் இதன் நீண்ட கால விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று யோசிப்பதுண்டு. வரலாற்று ரீதியாக கிறிஸ்தவ திருச்சபைக்கும் அறிவியல் துறைக்கும் இடையேயான தொடர்பு சற்று சிக்கலானதாகவே இருந்துள்ளது. புனித நூல்களை அப்படியே புரிந்து கொள்வதாலும் அற்புதங்களில் நம்பிக்கை கொள்வதாலும் உருவான மதக் கோட்பாடுகளுக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகள் முரண்பட்டதால் மோதல்கள் அடிக்கடி நிகழ்ந்தன. ஆனால் நமது மாற்று உலகில் உயிர்த்தெழுதலின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தில் அல்லாமல் நெறிமுறை கோட்பாடுகளின் அடிப்படையிலேயே நம்பிக்கை அமையும். அத்தகைய மதம் மிகவும் நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் உலகை பகுத்தறிவு ரீதியாக புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும். ஒருவேளை கலிலியோவுடனான புகழ்பெற்ற மோதல் ஒருபோதும் நடந்திருக்காது. திருச்சபையும் அறிவியலும் எதிரெதிராகச் செயல்படாமல் உலகை வெவ்வேறு கோணங்களில், ஒன்று அறநெறி கண்ணோட்டத்திலும் மற்றொன்று பௌதீக விதிகளின் அடிப்படையிலும் ஆய்வு செய்யும் பங்காளிகளாக இணைந்து வளர்ந்திருக்கலாம். இது அறிவியல் முன்னேற்றத்தை பல நூற்றாண்டுகளுக்கு விரைவுபடுத்தியிருக்கலாம். இப்போது நாம் நமது கற்பனை பரிசோதனையின் இறுதிக் கட்டத்தை எட்டியுள்ளோம். இந்த மாற்றங்களின் விளைவாக ஒரு உலகம் எவ்வாறு உருவாகியிருக்கும் என்பதை ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். மேற்கத்திய நாகரிகம் முழுவதுமே கிறிஸ்தவ ஒழுக்க நெறி, தத்துவம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றால் உருவான அடித்தளத்தின் மீது நிற்கிறது. நமது சட்டங்கள், நன்மை தீமைகளைப் பற்றிய நமது புரிதல், நாம் பயன்படுத்தும் நாட்காட்டி, நமது நகரங்களின் கட்டிடக்கலை, இவை அனைத்தும் சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் கதையின் தாக்கத்தைக் கொண்டுள்ளன. அடித்தளத்திலிருந்து இந்த கல்லை அகற்றினால் முழு கட்டிடமும் இடிந்து விழும். ஐரோப்பாவின் வரலாறு முற்றிலும் வேறுபட்ட பாதையில் சென்றிருக்கும்.
ஒருவேளை ரோமன் பேரரசு அதன் புறச்சமய நம்பிக்கைகளை தக்க வைத்துக்கொண்டு நீண்ட காலம் நிலைத்திருந்திருக்கலாம். அல்லது அதனிடத்தில் வேறு விழுமியங்களைக் கொண்ட முற்றிலும் மாறுபட்ட நாடுகள் தோன்றியிருக்கலாம். வேதக் கதைகளால் தூண்டப்பட்ட மறுமலர்ச்சி இருந்திருக்காது, சீர்திருத்த இயக்கமும் இருந்திருக்காது. நாம் முற்றிலும் மாறுபட்ட யதார்த்தத்தில் வாழ்ந்திருப்போம். அந்த தொலைதூர இரவில் ஒரு தனிநபர் எடுத்த ஒரு முடிவு உண்மையிலேயே அனைத்தையும் மாற்றியிருக்கலாம். இப்போது இந்த புதிரின் அனைத்து துண்டுகளையும் ஒன்றாக இணைப்போம். யூதாவின் துரோகம் இல்லையென்றால் சிலுவையோ உயிர்த்தெழுதலோ பெரும்பாலும் நடந்திருக்காது. உயிர்த்தெழுதல் இல்லையென்றால் நாம் அறிந்த கிறிஸ்தவமும் இருந்திருக்காது. சிலுவைப் போர்களும் விசாரணை மன்றங்களும் இன்குவிசிஷன் இருந்திருக்காது. அதே சமயம் சிஸ்டைன் தேவாலயம், பாக் இசையின் படைப்புகள் மற்றும் இந்த மண்ணில் வளர்ந்த உலக கலாச்சாரத்தின் ஒரு பெரிய பகுதியும் இருந்திருக்காது. இயேசு வரலாற்றில் ஒரு சிறந்த ஆசிரியராகவோ தத்துவ ஞானியாகவோ அல்லது ஒரு புரட்சியாளராகவோ இருந்திருக்கலாம், ஆனால் மனிதகுலத்தின் பாவங்களை மீட்டெடுத்த தேவகுமாரனாக அல்ல. இதோ அந்த முக்கியமான திருப்பம். கிறிஸ்தவ இறையியலின்படி மக்களின் இரட்சிப்பிற்காக கிறிஸ்துவின் தியாகம் அவசியமானது. இது ஆரம்பத்திலேயே வகுக்கப்பட்ட தெய்வீகத் திட்டம். இதன் மூலம் வரலாற்றில் மிகவும் அருவருப்பான செயலாக கருதப்படும் யூதாவின் துரோகம் இந்த கண்ணோட்டத்தில் அந்த திட்டத்தின் ஒரு அத்தியாவசிய அங்கமாக இருந்திருக்கிறது. இந்த தீமை இல்லையென்றால் விசுவாசிகள் மிகப்பெரிய நன்மையாக கருதும் ஒன்று நடந்திருக்காது. யூதா தானாக விரும்பி செய்தாரோ இல்லையோ, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றத்தில் ஒரு முக்கியமான ஆனால் துயரமான நபராக மாறுகிறார். கடைசி நேரத்தில் அவர் விசுவாசத்தைக் காட்டியிருந்தால் அவர் முரண்பாடாக இரட்சிப்பின் முழு திட்டத்தையும் சீர்குலைத்திருப்பார். ஒரே ஒரு முடிவை மாற்றினால் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான மற்றும் நம்ப முடியாத கதை உருவாகிறது. கடைசி வரை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதனால் மாற்று யதார்த்தங்களின் புதிய பயணங்களை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி: யூதாவின் செயல் முன்னரே நிர்ணயிக்கப்பட்டதா அல்லது அனைத்தையும் மாற்றக்கூடிய ஒரு உண்மையான தேர்வு அவருக்கு இருந்ததா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கருத்துப் பிரிவில் எழுதுங்கள். அதை படிப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும்.